இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் அக்டோபர் மாத ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கு பிரச்சனை இருக்குது, சில ராசிகளுக்கு நல்லா இருக்குது. முதல்ல கிரகநிலையை பார்த்துருவோம். இந்த மாதத்தில் அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்ரம் ஆறாரு. அதுக்கு பின்னாடி புதன் அக்டோபர் 10ஆம் தேதி துலாம் ராசிக்கு போகுது. அக்டோபர் 13ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்குள்ளே போகுது. அதை தொடர்ந்து அக்டோபர் 20ஆம் தேதி செவ்வாய் கடகராசிக்குள்ளே போகுது. அதுக்கு முன்னாடியே அக்டோபர் 17ஆம் தேதி சூரிய பகவான் துலா ராசிக்கு போகிறாரு. இதையெல்லாம் வச்சு இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தை வச்சு கணிக்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்டதாக இருக்குது. இந்த மாதத்தில் நவராத்திரி விழா கொண்டாடப்படுது. அம்மனுக்கு 9 நாள் நவராத்திரி கொண்டாடப்படுது. வீடுகளில் கொலு வைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் இந்த அக்டோபர் மாதத்தில் தீபாவளி கூட வந்துடுது. ஐப்பசியில் வரனால கிட்டத்தட்ட 3/4 நாட்களில் தீபாவளி வந்துடுது. இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தை பற்றி ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துடலாம். மேஷராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா மேஷராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் 2024 கலவையான பலன்கள் தான் இருக்குது. இந்த மாதம் உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். மாத தொடக்கத்தில் இருந்து உங்கள் உடல்நிலை மோசமடையுது. நீங்கள் அதை கவனிக்கலைன்னா உங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுது. மேலும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டி வருது. நிதி ரீதியாக நல்ல வருமானம் இருந்தாலும் உங்களுக்கு நிலையான செலவுகள் இருக்கும். உங்களுக்கு சில வேதனையை தரும். அதனால் நீங்கள் பண நிர்வாகத்தில் சரியான கவனம் செலுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். உத்தியோகத்தை பொறுத்த வரையில் உத்தியோகத்தில் கடினமாக உழைக்க வேண்டி வரும். உங்கள் மேலதிகாரிகள் சில விஷயங்களில் உங்களுடன் வாக்குவாதம் செய்வாங்க. ஆனால் அவர்கள் உங்கள் வேலையை பாராட்டுவாங்க. இது உங்களுக்கும் வேலையில் நல்ல பலனை தரும். எதிரிகள்கிட்டருந்து எச்சரிக்கையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வியாபாரம் செஞ்சீங்கன்னா இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்குது. உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறி வெற்றி பாதையில் நீங்கள் வெற்றி நடை போடுவீங்க. வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள் கடினமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். நீங்கள் சோதிக்கப்படுவீங்க. ஆனால் உங்கள் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியைத்தான் கொண்டு வரும். குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் மகிழ்ச்சியான தருணங்கள் சேருது ஃப்ரெண்ட்ஸ். காதல் உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனால் மாத பிற்பகுதியில் பிரச்சனைகள் குறையும். காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. தாம்பத்திய உறவுகளில் காதல் மற்றும் ரொமான்டிக் இதிலையெல்லாம் சேர்க்கை இருக்கும். மாதத்தின் முதல் பாதி சாதகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிந்தைய பாதி சில சிக்கல்கள் ஏற்படுத்துது. வெளியூர் பயணம் மேற்கொள்ள விரும்பினீங்கன்னா இந்த மாதம் வெற்றி கிடைக்கும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரங்குகளுக்கு வெல்லம் மேலும் லட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது. இந்த அக்டோபர் மாதத்தில் மேஷராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் செயல்படுவீங்க. காதல் மற்றும் உறவு விஷயங்களில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூட்டாண்மை செஞ்சீங்கன்னா அதை நீங்கள் நல்ல ஃபர்னிஷோடு இருக்க முடியும். நீங்கள் எதிரிகளை வெல்வதில் அக்கறை காட்டுவீங்க. வாகனங்கள் தொடர்பான விஷயங்கள் சாதகமான பலனை தரும். இருந்தாலும் தந்தை மற்றும் பயனற்ற பயணங்களால் பதற்றத்தை அனுபவிக்க போகிறீங்க. எதிர்பார்க்கும் நிகழ்வுகளும் அவர்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். முழு மனதுடன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தலாம். உற்சாகமாகவும் ஆற்றலுடனும் செயல்படலாம். இந்த மாதத்தில் ஒரு புதிய நபர் துணையாக உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் நுழைவாங்க. மேலும் தம்பதிகளிடையே புரிதல் மேம்படும். காதல் மற்றும் அன்பு இதயங்களை மனதையும் நிரப்பும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். மேசராசி என்பவர்கள் நிதிநிலை பல்வேறு வழிகளில் இருந்து வரும் பணத்தால் முன்னேற்றம் அடையும். இந்த மாதம் கூட்டு தொழிலில் வெற்றி கிடைக்கும். உறவுகளுக்கும் தந்தைக்கும் கணிசமான தொகையை செலவிடலாம். கடந்த கால நிதி நடவடிக்கைகள் மற்றும் முதலீடுகள் மூலம் மற்றும் பங்கு வர்த்தகம் மூலம் ஆதாயம் பெற அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் உங்கள் கடன்களை கணிசமாக குறைக்க முடியும். உங்கள் நிதிநிலை மேம்பட சுக்கிர பகவானுக்கு நீங்கள் பூஜை செய்யணும். தொழில் எடுத்துக்கிட்டோம்னா வியாபாரம் செஞ்சீங்கன்னா சாதகமான பல முன்னேற்ற படிகளை நீங்கள் வெற்றி படிகளை நோக்கி பயணம் போடுவீங்க. வேளாண்மை நுட்பங்களில் மாற்றங்கள் வருது. கடன்கள் எல்லாம் அடைச்சிருவீங்க. வாடிக்கையாளர்கள் விரிவடைவாங்க. வணிக கூட்டாளிகள் தொழிலில் கொண்டுட்டு வருவீங்க. இருந்தாலும்
கூட்டாண்மையாளரின் யோசனைகள் தற்காலிகமாக நம்பிக்கை குறைவாக உங்களுக்கு தோணும். அக்டோபர் 2024 மேசராசி என்பவர்கள் தொழிலில் சாதகமாக மாற்றங்கள் இருக்குது. பணியிடம் மன அழுத்தத்தை குறைக்குது. உங்கள்கிட்ட கடின உழைப்பு இருக்கும், அது வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மன அழுத்தத்தையும் குறைச்சிரும். சிலர் பார்த்தீங்கன்னா இடமாற்றம் ஆவீங்க, அதில் ஆதாயம் பெறுவீங்க. சிலர் லாபகரமான புதிய வேலையை பெறுவீங்க. உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற சனி பகவானுக்கு பூஜை செய்யுங்க. மாணவர்களாக இருந்தால் இந்த மாதம் சிறப்பாக செயலாற்றுவீங்க. ஆர்வத்துடன் கல்வி பயில்வீங்க. அவர்களின் தன்னம்பிக்கை அதிகரித்து இருக்கும். தேர்வுகளில் வெற்றி பார்ப்பீங்க. கூடுதல் தகுதி பெறவும் கல்வியில் முன்னேற்றம் காணவும் மென்திறன் மற்றும் சான்றிதழ் கல்விகளை படிக்கலாம். கல்வியில் சிறந்து விளங்க கணபதிக்கு பூஜை செய்யணும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை 2024 அக்டோபரில் படிப்படியாக மேம்படும். மன அமைதிக்கு வழிவகுக்கும். ஆனால் அடிக்கடி பயணம் செய்கிறனால உடல் அசதி ஏற்படும். இந்த மாதம் பழைய நோய்கள் மற்றும் காயங்களால் ஏற்படும் வலிகள் நீங்கும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட புத பகவானுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 5, 6, 7, 8, 9, 13, 14, 15, 16, 22, 23, 24, 25, 30 மற்றும் 31. அசுப தேதிகள் 3, 4, 17, 18, 19, 21, 26, 27, 28 மற்றும் 29. சவால்கள் நிறைந்ததாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். மேலும் பார்த்தீங்கன்னா கன்னியில் உள்ள கேதுவும் மீனத்தில் ராகுவும் உங்கள் மனநிலையை பாதிக்குது. இது உள்நோக்கத்திற்கும் உங்கள் வாழ்க்கை நோக்கத்தை பற்றிய ஆழமான புரிதலுக்கும் வழிவகுக்குது. 17ஆம் தேதி வரை சூரியன் கன்னிராசியில் இருப்பதுனால துலாம் ராசிக்கு மாறுறனால தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் சமூக மற்றும் ராஜதந்திர அணுகுமுறைக்கு மாறுவதை நீங்கள் உணர்வீங்க. மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயின் தாக்குதல் இருக்குது. அது உங்கள் பணியிடத்தில் உங்களை உறுதிப்படுத்தி கொள்ள செய்யும். செவ்வாய் கடகத்தில் நகருது. வேலையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் நிலையை பாதுகாத்து ஆபத்துக்களை தவிர்க்க வேண்டிய அவசியத்தை நீங்கள் உணரும் நேரமாக இந்த நேரம் இருக்கும். சூரியன் துலாம் ராசிக்கு மாறையில் கூட்டாண்மை மற்றும் ஒத்துழைப்புகளில் கவனம் செலுத்தணும். பேச்சுவார்த்தைகளுக்கு இது ஒரு சிறந்த நேரம். இருந்தாலும் கும்பத்தில் சனி பின் வாங்குது. நீண்ட கால தொழில் இலக்குகளை அடைவதில் தாமதங்கள் அல்லது சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். உங்கள் யுத்திகளை மறுபரிசீலனை செஞ்சு தேவையான மாற்றங்களை செய்ய உங்களை அது தூண்டும். இந்த மாதம் நிதி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். 10ஆம் தேதி வரை கன்னிராசியில் புத பகவான் இருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறனால உங்கள் நிதியை நிர்வகிக்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்தாட்டினா காசெல்லாம் விட்டுருவீங்க. உங்கள் பட்ஜெட்டை மதிப்பாய்ந்து செய்யணும். செலவுகளை கண்காணிக்கணும். தகவலறிந்த நிதி முடிவுகளை எடுக்கணும். இது ஒரு நல்ல நேரம். 12ஆம் தேதி வரை துலாம் ராசியில் உள்ள சுக்கிரன் கூட்டாண்மை அல்லது ஒத்துழைப்பு மூலம் நிதி ஆதாயங்களை சாதகமாக செய்கிறாரு. ஆனால் சுக்கிரன் விருச்சிகத்திற்கு போன உடனே நீங்கள் எதிர்பாராத செலவுகள் அல்லது நிதி கடமைகளில் மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. ரிஷப ராசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9வது இடத்துல உங்களுக்கு மாறுறனால இந்த மாதத்தில் 12ஆம் தேதி துலாம் ராசியில் உள்ள சுக்கிரன் கூட்டாண்மை அல்லது ஒத்துழைப்பு செய்யுது. அது மட்டும் இல்லாமல் 9ஆம் தேதி வியாழ பகவான் ரிஷபராசியிலிருந்து பின் வாங்குது. இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுறனால ஆவேசமான செலவுகளை தவிர்த்துருங்க. செவ்வாயின் அசைவுகள் ஆற்றல் மட்டங்களில் ஏற்ற இறக்கத்துடன் இந்த மாதம் இருக்கிறனால உங்களுக்கு கடகராசிக்கு மாறுவது மன உளைச்சலை வழிவகுக்கும். ஆறுதல் உணவில் அதிகமாக நீங்கள் உணவில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். 17ஆம் தேதி வரை கன்னிராசியில் இருக்கும் சூரியன் உங்களுக்கு உணவு வழக்கமாக சமச்சீர் உணவு வழக்கத்தை கொடுப்பாரு. சூரியன் துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறனால மனசில் மனக்லேஷம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியை தொடர்ந்தீங்கன்னா அக்டோபர் மாதம் கலவையான காலம். கல்வியில் 10ஆம் தேதி வரை புதனின் செல்வாக்கு உங்கள் கவனத்தை மற்றும் தகவல்களை உள்வாங்கும் திறனை மேம்படுத்தும். இது படிப்பு மற்றும் கல்வி முயற்சிகளுக்கு ஒரு பயனுள்ள நேரம். இருந்தாலும் 9ஆம் தேதியிலிருந்து ரிஷபத்தில் வியாழனின் போக்கு இருக்கிறனால கல்வி இலக்குகளை மறுமதிப்பீடு செய்யணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க. நேர்மறையான மற்றும் சவாலான அம்சங்கள் இந்த மாதம் உங்கள்கிட்ட இருக்குது. ஒரு கருப்பொருளாக இருக்குது. கன்னி ராசியில் 17ஆம் தேதி வரை உங்கள் உறவுகளில் தொடர்பு மற்றும் புரிதலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறாரு. அதையும் பார்த்துக்கணும். 12ஆம் தேதி வரை துலாம் ராசியில் உள்ள சுக்கிரன் காதல் தொடர்புகளை மேம்படுத்துகிறாரு. இது உங்கள் உறவுகளை ஆழமாக்குது. சிறந்த நேரமாக இருக்கும். இருந்தாலும்
விருச்சிக ராசிக்கு மாறையில் வீனஸ் கிரகம் உணர்ச்சி தீவிரம் உயருது. இது உணர்ச்சி வசப்பட்ட ஆனால் கொந்தளிப்பான தொடர்புகளுக்கு வழிவகுக்கும். நீங்கள் பொறுமையாக போகணும். மீனத்தில் ராகு சில குழப்பங்களை ஏற்படுத்துது. அதனால் குறிப்பாக நெருங்கிய உறவுகளில் தெளிவான தொடர்பு கண்டிப்பாக அவசியமாக தேவை. அது மட்டும் இல்லாமல் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் பல கலவையான முடிவுகள் இருக்குது. பொறுமை ரொம்ப அவசியம். மேஷராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் குடும்பத்தில் உங்களுக்கு வீண் பிரச்சனை, சோபத்தில் கட்டுப்பாடு தேவை. குடும்பத்தில் வீண் பிரச்சனையை தவிர்க்கிறது இதுதான் நல்லது. போட்டித் தேர்வுக்கு தயாராக இருந்த மாணவர்களுக்கு சற்று சாதகமான முன்னேற்றம் நிகழும். மாத தொடக்கத்தில் உற்றார் உறவினர்களுடன் உறவுகளை பராமரிப்பதில் கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தில் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும். இருந்தாலும் துணையின் உணர்வுகளை புறக்கணிக்க வேண்டாம். உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்க. வாக்குவாதத்தில் ஈடுபட வேணாம். ஆபத்தான திட்டத்தில் முதலீடு செய்வதை தவிர்க்கணும். இதனால் நிதி இழப்பு ஏற்படும். உங்களின் திட்டமிட்ட வேலைகள் முடிக்க முடியும். தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறலாம். காதல் உறவில் பல மாற்றங்கள் இருக்கும். இதுவரை அந்த பதிவில் மேஷராசி என்பவர்களுக்கான அக்டோபர் மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.